ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இஃப் காஸ்ட் ஆஃப் மில்க் இன்க்ரீஸ்டு தென் வித்தவுட் இன்க்ரீஸிங் இட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஹவு மச் பர்சன்டேஜ் மில்க் யூசேஜ் கேன் டிக்ரீஸ். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, பேசிக்காக மில்க் வந்து இருக்குது சரிங்களா, மில்கோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது, மில்கோடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதோடைய எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகாமல். இப்போ மில்கை வந்து உற்பத்தி பண்ணுறது கண்டிப்பாக அதுக்கான செலவாகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு கேட்டல் ஃபார்ம் வச்சிருக்கீங்க, சரி, ஒரு மாட்டை பண்ண வச்சிருக்கீங்கன்னா அந்த மாட்டுக்கு தேவையான தீவனம்லாம் நம்ம போடணும்ல, அப்போ தானே அந்த மாடு பால் கொடுக்கும். அப்போ அந்த தீவனம்லாம் இருக்குல்ல, அதான் நமக்கான எக்ஸ்பெண்டிச்சர் இல்லைங்களா, ரைட். ஸோ அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகாமல் மில்கோட காஸ்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எத்தனை பர்சன்டேஜ் வந்து மில்க் வந்து யூசேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, சரியா, ஹவு மச் பர்சன்டேஜ் மில்க் யூசேஜ் கேன் டிக்ரீஸ். அப்போது மில்கோடைய பயன்பாடு இந்த எவ்வளோ வந்து டிக்ரீஸ், எத்தனை பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா, ரைட். ஸோ இங்கே பொறுத்தவரை நமக்கு கண்ணில் ஒரு நம்பர் கூட தெரியல, எந்த பர்சன்டேஜும் கொடுக்கல. அப்போ எப்படி இந்த சம்மந்தம் நம்ம அப்ரோச் பண்ணுறது?